மாமா இந்தாங்க காஃபி. மாமா இந்த ட்ரெஸ்ல நீங்க அஜித் மாதிரி இருக்கீங்க மாமா. இங்க பார் சுதா, இந்த ஐஸ் வச்சு பேசுறதெல்லாம் உன் அத்தையோட நிறுத்திக்க. நான் இன்ஸ்பெக்டர் பூங்குன்றன். யாரும் எனக்கு காது குத்த முடியாது, என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்த முடியாது. மாமா நான் உண்மையை தான் சொன்னேன். நீங்க பாக்குறதுக்கு கருப்பு அஜித் மாதிரியே இருக்கீங்க. அப்படியா? இங்க பாருமா சுதா, உங்க அத்தைக்கு ஒரு பெண் குழந்தை இல்லைங்கிற கவலை எப்பவுமே உண்டு. அடிக்கடி புலம்புவா. அப்பெல்லாம் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நமக்கு வரப்போற மருமக தான் நம்ம பொண்ணு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன். நீ என் பொண்ணு மாதிரி வந்திருக்கம்மா. சகஜமா பேசுற, சிரிக்கிற, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மாமா நீங்க சந்தோஷமா இருக்கப்பவே நான் இதை சொல்லிடுறேன். எனக்காக நீங்க ஒரு உதவி செய்யணும் மாமா. தயங்காம என்ன வேணாலும் கேளு, நான் தான் உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிட்டானே. அதான் மாமா, கௌதமண்ணனை பத்தி நேத்து சொன்னல, அவரு நிச்சயமா கொலை பண்ணிருக்க மாட்டாரு மாமா. அது சம்பந்தமா உங்ககிட்ட பேச இப்ப ராமு மாமா வரேன்னு சொல்லிருக்காரு. தாராளமா வந்து பேசட்டுமா. உனக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியுமே. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். அதே மாதிரி ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு உறுதியா இருக்கேன். உண்மைக்கும் நீதிக்கும் தலைவணங்கிறது தான் என்னுடைய கேரக்டர். அது சரி, ஏமா எல்லா நகையும் எடுத்து கழுத்துல போட்டிருக்க? ராமு மாமா பார்த்துட்டு போய் என் வீட்டில் சொன்னாருன்னா நான் நல்லா இருக்கேன்னு எங்க வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுக்கு தான் மாமா. ஓஹோ அப்படியா? ராமு சார். பூங்குன்றன் சார் போலீஸ் குவார்டர்ஸ்ல தங்கலையா? இது அவரோட ஓன் ஹவுஸ் சார். வாங்க வாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் மாமா. சரிம்மா. வாங்க வாங்க மாமா. வாங்க சார். வாங்கண்ணே, உட்காருங்க. உட்காருங்க சார். மாமா புதுசா நான் ஒரு செயின் வாங்கியிருக்கேன். இதை போட்டோ எடுத்துட்டு போய் சீதாக்கா கிட்ட காட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். நீயே போட்டோ எடுத்து அப்புறமா வாட்ஸ்அப்ல அனுப்பிடு சுதா. ஓகே ஓகே, இருங்க நான் மாமா கூப்பிடுறேன். மாமா மாமா. வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சார் இவரு கௌதமோட அப்பா. ஸ்டேஷன் வந்தப்போ நான் பார்த்துருக்கேனே. இவரு கௌதமோட அண்ணன் கார்த்திக். ஹலோ சார். ஹலோ சார். நான் கௌதம், கௌதமோட ஒய்ஃப் மோகினி, சுதாவோட அண்ணன் ஜெகன், எல்லாருமே ஒரே ஆபீஸ்ல 7-8 வருஷமா வேலை பார்த்தோம் சார். எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு சார். சார் கௌதம் ரொம்ப நல்லவன் சார். அவன் கொலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் சார். ஆமா சார், யாரோ என் பையனையும் கீதாவையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து கீதாவை கொலை பண்ணிட்டு என் பையனை மாட்டி விட்டாங்க சார். இந்த கொலைக்கு பின்னால ஒரு சதி இருக்கிற மாதிரி தான் நான் சந்தேகப்படுறேன் சார். சார் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் வேற ஏதோ யோசனையில இருந்தீங்க போல இருக்கு. சார் சொன்னது கவனிக்கல? இல்லை சார். யாரு ஃபாலோ பண்ணி வந்திருப்பா, யாரு மாட்டி விட்டுருப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மற்றபடி நீங்க பேசுறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் சார் இருந்தேன். ஓஹோ அப்படியா? சார் என் தம்பி ஒருவேளை கொலை பண்ணியிருந்தான்னா வெளிப்படையே சொல்லக்கூடியவன் சார். திட்டம் போட்டு கண்ணிங்கா எதையும் செய்யக்கூடிய குணம் அவனுக்கு கிடையாது. யாரோ செஞ்ச கொலையில இவன் மாட்டியிருக்கான் சார். சார் நீங்க ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர்னு எல்லாரும் சொல்றாங்க. எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சு என் தம்பியை ரிலீஸ் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்ஸ்மா. நான் எப்படி இந்த கேஸ்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னே தெரியல. கொலை நடந்த இடத்துல கௌதம் மட்டும் தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கொலை பண்ண கத்தியில அவர் கைரேகையும் இருக்கு. சிசிடிவி கேமரா பதிவுல அவர் தான் கீதா கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் கீதாவை கத்தியால குத்துறாரு. அதுக்கப்புறம்
வாட்ச்மேன் வந்ததும் யாரோ குத்துனா மாதிரி போய் சொல்றாரு. ஆனா ஐ விட்னஸும் கத்தியில இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டுமே போதும் கௌதமுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு. கௌதமுக்கு சாதகமா ஒரே ஒரு சாட்சி, ஒரே ஒரு விட்னஸ் எவிடன்ஸ் இருந்தா போதும். அதை நாம ப்ரொடியூஸ் பண்ணி ஜாமீன் வாங்கிடலாம். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க டைம் கேட்கலாம். சார், கௌதம் கொலை பண்ணலன்னு நீங்க நம்புறீங்கல்ல, அது போதும் சார். எவிடன்ஸ் எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க சார். நிச்சயமா கண்டுபிடிச்சிருவீங்க. ப்ளீஸ் சார். மீனாட்சி சுந்தரம் சார், வேற யாராவது இந்த கொலையை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புறதால தான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ராமு, நான் சொல்றது கரெக்டா? கரெக்ட் சார். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுங்க. நம்ம ராமுவுக்கு பிரிஞ்சிருக்கிற கௌதமியும் மோகினியையும் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. அவங்கள சேர்த்து வைக்கிற வரைக்கும் குழந்தையே பெத்துக்க வேண்டாங்கிற எண்ணத்துல இருக்காரு. நான் சொல்றது சரியா ராமு? ஆமா சார், சரிதான். எல்லாத்தையும் விசாரிச்சு வச்சிருக்காரு போல இருக்க. அப்புறம் திடீர்னு கௌதம் கீதாவை கல்யாணம் பண்ண முடிவெடுத்திருக்காரு. இது ராமுவுக்கு பிடிக்கல. அவரும் கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா சார்? உதாரணத்துக்கு சொல்ற ராமு, இந்த மாதிரி ஒரு கேஸ்ல பல கோணங்கள் இருக்கும். ஆனா எதை பத்தி சந்தேகப்பட்டாலும் அதை ப்ரூவ் பண்ண வசதியா ஒரு சின்ன தடயமாவது நாம வச்சுக்கிட்டு தான் சந்தேகப்படணும். கரெக்ட் தான் சார். நீங்கள் என்ன டீட்டெயில் கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு தரோம் சார். ஓகே, வெரி குட். நான் தேவைப்பட்டா உங்க வீட்டுக்கே வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறேன். சார், கௌதம ஜாமீன்ல எடுக்க முடியுமா? ஜாமீன் எடுக்க முடியாதுன்னு தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே. ஜாமீன் கேட்டு நாம அப்பீல் பண்ணா ரிமாண்ட் எக்ஸ்டன் ஆகிட்டே போகும். அப்புறம் கௌதம் தொடர்ந்து உள்ளே இருக்க வேண்டியதாயிடும். கேஸ் நம்ம கைக்கு வந்தாதான் நாம ஏதாவது எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணி நாம ஜாமீன் வாங்க முடியும். உங்க வக்கீல்கிட்ட கன்சல்ட் பண்ணாலும் அவரும் இதுதான் சொல்லுவாரு. சார், கேஸ் கோர்ட்டுக்கு போயிட்டா தண்டனை கிடைச்சிடணும் பயப்படுறீங்க அதானே? கவலைப்படாதீங்க. கேஸ் கோர்ட்டுக்கு வரதுக்குள்ள ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாக்குறேன். சார், ரொம்ப நன்றி சார். ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. இதுல என்ன இருக்கு? தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வெளியில கிளம்பணும். நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. சுதா, பாத்துக்கமா. சரி மாமா. ராமு, நம்ம கிளம்பலாமா? போலாம் சார். எங்க கிளம்புறீங்க? சாப்பிட்டு தான் போகணும். ராமு மாமா சொல்லுங்க. இல்லம்மா, இன்னொரு நாளைக்கு வரும். ஆபீஸ்ல வேலை இருக்கு. சரி சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்க மாமா யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. இப்போ இவ்ளோ சொல்லிருக்காருன்னா கண்டிப்பா கௌதமண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. கௌதமண்ணனை வெளியில கொண்டு வருவாரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார். ஓகேமா, ரொம்ப தேங்க்ஸ்மா. வரோம்மா. வரோம் சுதா. ராமு மாமா, என்னோட போட்டோவை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். அக்கா கிட்ட இந்த செயினை காட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். சரி சுதா, நீ மாறவே இல்லை. ராமு மாமாவும் சீதாக்காவும் சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்கணும். அதுக்கு கௌதம் அண்ணனை சீக்கிரம் வெளியில கொண்டு வரணும். மாமா கிட்ட இந்த கேஸை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். அப்பதான் கொலையாளியை சீக்கிரமா கண்டுபிடிப்பாரு. கௌதம் அண்ணனும் சீக்கிரம் வெளில வருவாரு. வைஷுக்குட்டி, இப்ப பாட்டி பால் தருவாங்க. சமத்தா குடிச்சிட்டு தூங்கணும், சரியா? வைஷுக்குட்டி, இந்தா. என்ன தம்பி, இன்னும் டிஃபன் சாப்பிடாம இருக்கீங்க? மணி ஆயிடுச்சு பாருங்க. நீங்க சாப்பிட்டாதான் சீதா சாப்பிடுவா. அங்க பாருங்க, டைனிங் டேபிள்ல அப்படியே எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வந்து சாப்பிடுங்க. வைஷுக்குட்டி தூங்கும்போது லைட்டை போட்டா உடனே முழிச்சுக்குவா. எனக்கு மனசு சரியில்லைக்கா, என்னால் சாப்பிடவே முடியல. ஏசி ரூம்லேயே இருந்தவனை ஜெயிலில் பார்த்ததும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. கௌதம் உண்மையிலே ரொம்ப நல்லவன்க்கா. படபடன்னு பேசுவானே தவிர அவனுக்கு கள்ளங்கவடம் இல்லாத மனசு. கௌதம் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கா. ஆஃபீஸில் அவன் என்னை ஒரு டிரைவராவோ பியூனாவோ ஒரு நாள் கூட பார்த்தது இல்லைக்கா. அவன் படிப்பு வசதி எல்லாத்தையும் மறந்துட்டு அவனுக்கு ஈக்குவலாக தான் என்னை பார்த்துருக்கான்.
வாடா போடான்னு கூப்பிடுறா, அப்போதானே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே அழகுன்னு என்கிட்ட சொல்லுவான். உண்மையே சொல்கிறேன்க்கா, அவன் மோகினியோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே சம்மதித்தேன். மாமா உங்கள் கவலை புரியுது. நீங்கள் சாப்பிடாம இருக்கிறது எங்களுக்கு கவலையாக இருக்குது. ப்ளீஸ் மாமா எந்திரிச்சு வந்து சாப்பிடுங்க. இல்லை விஜி, கௌதம் அப்பாவுக்கு நம்மளோட வசதி செல்வாக்கு எல்லாமே இருக்கு. அவராலேயே கௌதமுக்கு ஜாமீன் வாங்க முடியலையே. அந்த அளவுக்கு கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு விஜி. ஏன் தம்பி, நம்ம சுதாவோட மாமனார் தானே கௌதம் அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர். அவர்கிட்ட பேசி பார்த்தா என்ன? நானும் மீனாட்சி சாரும் போய் பேசி பார்த்தோம்க்கா. அவர் பிடி கொடுத்தே பேசல, ரொம்ப யோசிக்கிறாரு. ஜாமீன் கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறாரு? நம்ம சுதாவை வச்சு அவர்கிட்ட பேசுவோம். கௌதம் அண்ணன் நல்லவர்னு எடுத்து சொல்ல வைப்போம். என்ன சொல்றீங்க ராமு சார்? நல்ல ஐடியா தான். இப்பவே போன் எடுத்து பேசு. அக்கா லவுட் ஸ்பீக்கர் போடேன். ஹலோ மாமா. ஏய், நான் அக்கா பேசுறேன்டா. நானே உனக்கு ஃபோன் பண்ணலான் இருந்தேன், நீயே பண்ணிட்ட. நேத்து தான் கேரளா ஸ்டைல்ல ஒரு லாங் கோல்டு செயின் வாங்கினேன். சும்மா தகன்னு மின்னுது. தங்கனா மின்ன தானே செய்யும். பைத்தியக்காரி, இவனமும் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறான். அக்கா என்ன சைலண்ட் ஆயிட்ட? பொறாமப்படுறியா? மூச்சு பேச்சை காணும். ஹலோ சீதாக்கா, அடுத்த மாசம் ஒட்டியானமும் தங்க கொலுசும் வாங்கி தரேன்னு எங்க அத்தை சொல்லியிருக்காங்க. ஆமாக்கா, தங்கத்துல காலுக்கு கொலுசு போடக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையோ? இவ திருந்தவே மாட்டா. நான் நகை வாங்க போற விஷயத்த அம்மா கிட்டயும் சொல்லிடுக்கா. ஐயோ சுதா, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு ஒரு நிமிஷம் கேளு, அதுக்கப்புறமா பேசு. என்ன விஷயம் சொல்லுக்கா. கௌதம் அண்ணன் ஜெயில இருக்காருல்ல? அதான் தெரியுமே, அது ஒரு பெரிய விஷயமே இல்லக்கா. கௌதம் அண்ணன் நல்லவரு, அவர் கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, ஈஸியா வெளில வந்துருவாரு. ஏய், உனக்கு எல்லாமே ஈஸி தாண்டி. நான் சொல்றத கொஞ்சம் கேளேன். சட்டம், சாட்சி, போலீஸ் எல்லாமே கௌதம் அண்ணனுக்கு எதிராகவே இருக்கு. ஓ மாமனார் தான் கௌதம் அண்ணனை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஆளு, நல்ல மாமனாரு. எப்ப பார்த்தாலும் நீதி, நேர்மை, நியாயம்னு கடமை தவறக்கூடாதுன்னு பேசிட்டு இருப்பாரு. இந்த காக்கி சட்டைக்கு கஞ்சி ஊத்தி தோச்ச மாதிரி இவரும் மேல கொஞ்சம் கஞ்சியை ஊத்திப்பாரு போல இருக்கு. எப்பவுமே வெறப்பா இருப்பாரு. அதனாலதான் இப்ப பிரச்சனையே. பிடிவாதமா நிக்கிறாரு. கௌதம் அண்ணனுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீ கொஞ்சம் அவர்கிட்ட பேசி நம்ம அண்ணனை பத்தி எடுத்து சொல்ல சுதா. கௌதம் அண்ணன் ஜெயில இருக்கிறதால ராமு சார் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. என்ன, ராமு மாமா சாப்பிடலையா? அவரே இப்படி லூசா இருக்காரு? அறிவில்ல அவருக்கு? என்ன மாமா உங்களை லூசுன்னு சொல்றா? பட்னியா கடந்தா ஜாமீன் கிடைச்சிருமா? நீ போனை ஃபர்ஸ்ட் மாமா கிட்ட கொடு, நான் பேசுறேன். இதோ ஒரு நிமிஷம். மாமா ஸ்பீக்கர் ஆன்லயே இருக்கட்டும். சொல்லு சுதா. மாமா, அக்கா சொல்லுச்சு, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? ராமு மாமா ரொம்ப புத்திசாலியாச்சே, சாப்பிடாமலாம் இருக்க மாட்டாரேன்னு அக்கா கிட்ட சொன்னேன். அடிப்பாவி, எந்த பிரச்சனைக்கும் கவலைப்பட்டு சாப்பிடாம இருந்தா சரியாயிடுமா? நம்ம விஜய் இருக்காளே, கவலையாவும் கோபமாவும் இருந்தாதான் சாப்பாட்டை நல்லா வெளுத்து வாங்குவா. அது உங்களுக்கு தெரியுமா? சீதாக்கா ஒரு லூசு மாமா, அதுக்கு அறிவே பத்தாது. அதுதான் ஏதாவது பேசி உங்களை குழப்பிருக்கும். ஆளுக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசுறா பாத்தியா? ஏய் சும்மா இருங்கடி, இவ்வளவுங்க வேற என் கவலை புரியாம. ஏன் மாமா, எங்க அம்மாவை பார்த்து பயந்து சாப்பிடாம இருக்கீங்களோ? எங்க அம்மாவுக்கு நாங்க வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? வரிஸ் பேக். என்னது ஒரிஸ் பேக்கா? அதான் மாமா, வரிஸ்னா கவலைகள், கவலைகளின் பை. எப்பவுமே உலகத்துல இருக்க எல்லா கவலையும் வாங்கி வாங்கி பேக்குக்குள்ள போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏய் சுதா, நீ ரொம்ப நல்லா பேசுற. எப்படியாவது உன் மாமனார்கிட்ட எடுத்து சொல்லு. அது நீங்க வந்து பேசிட்டு போனப்பவே சொல்லிட்டேன் மாமா. ராமு தம்பி இவ்வளோ சொல்லுதுன்னா கௌதம் ரொம்ப நல்லவராக தான் இருக்கணும். ஆனால் அவரை கையும் களவுமா பிடிச்சிருக்கோம். கொலை பண்ண கத்தியில் வேற கௌதமோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. சிசிடிவி கேமராவில் ஒரு ரெயின்கோட் உருவம் பதிவாயிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்ச்மேன் தான் ஒரே ஐ விட்னஸ்ஸு. அவனும் கௌதம் தான் கொலை பண்ணதா சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க மாமா, நான் அவர்கிட்ட மறுபடியும் பேசுகிறேன். அப்புறம் எனக்கு இப்போ 90 பவுன் நகை இருக்குது. எங்கள் அத்தைக்கிட்ட ஒரு 10 பவுன் தேரும். அப்படி பார்த்தா எங்கள் வீட்டிலே நான் தான் பெரிய பவுனுக்காரி. இப்போ ஒரு பைத்தியம். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கான்? கொஞ்சம் இரு விஜி. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கோம்னா அதுக்கு கௌதம் அண்ணன் தான் காரணம். அது மட்டும் இல்லை, நீங்கள் சீதாக்காவை கல்யாணம் பண்ணலன்னா எங்கள் கல்யாணம்லாம் நடந்தே இருக்காது. உங்கள் மனசை எப்படி மாமா நாங்கள் புரிஞ்சுக்காம இருப்போம்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ உடனே சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சுதா. அட என்ன மாமா நீங்கள் என் முகத்தை பார்த்துக்கிட்டு என் கையால் காஃபி கொடுத்தாதான் எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாக ராசியாக இருக்கும்னு எங்கள் மாமனார் சொல்லுவார். சீதாக்கா கூட உங்களுக்கு இப்படி தான் காஃபி கொடுத்து சாப்பிட வைக்கும்ல? சீதா, சுதா என்னென்னமோ பேசுது, நீனே பேசிட்டு வை. இந்தா. ஏய் சுதா, காலையில் உன் மாமனார்கிட்ட பேசிட்டு எனக்கு ஃபோன் பண்ண. சரிக்கா. அப்புறம் ஒரு டைமண்ட் நெக்லஸ் வந்திருக்கு. சுதா, நான் காலையில் பேசுகிறேன்டா. பாய். சரியான நகை பைத்தியமா இருக்காளே இவ. ராம் சார், சாப்பிட வாங்க. யாருமே இன்னும் சாப்பிடல, குறிப்பா விஜய் இன்னும் சாப்பிடல. லைட் ஆஃப் பண்ணுங்க, தூங்கணும். வைஷுக்குட்டி டென்ஷன் ஆயிட்டா. எல்லாரும் சாப்பிட வாங்க. வாங்க ராம சார். ராமு தம்பியும் சீதாவும் எவ்வளவு நல்ல மனசா இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து அதை தூக்கி கொஞ்சம் எனக்கு இன்னும் கொடுத்து வைக்கலையே. கௌதம் ரொம்ப நல்லவன் சார். அவன் கொலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் சார். என் தம்பி ஒருவேளை கொலை பண்ணியிருந்தான்னா வெளிப்படையே சொல்லக்கூடியவன் சார். திட்டம் போட்டு கண்ணிங்கா எதையும் செய்யக்கூடிய குணம் அவனுக்கு கிடையாது. வணக்கம் சார். ஐயா கொடுப்பா. ஓகே சார். வணக்கம் சார். ஐயா கொடு, வடையை கொடு. சார், உங்களுக்கு உளுந்த வடை ரொம்ப பிடிக்கும்னு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு சூடாக சூப்பராக கொண்டு வந்துருங்க சார். சாப்பிடுங்க சார். அட போடா, வடையில் எவ்வளோ ஆயில் பாடுறா. இதை சாப்பிட்டா இவரை மாதிரி தொப்பதான் வரும். என்ன ஏகாம்பரம், நான் சொல்றது சரியா? எஸ் சார். என்ன ஏட்டையாது, கூப்பிட்டதுக்கெல்லாம் சல்யூட் அடிச்சு பயமுறுத்துறீங்க? உங்களுக்கு முன்னால இருந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாலே சல்யூட் அடிச்சு தான் வரணும்னு சொல்லியிருக்காரு சார். அதான் மரியாதைன்னு சொல்லுவாரு. மணிக்கு 10 சல்யூட் அடிச்சு பழகி போச்சு சார். விட முடியலைங்க சார். உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரிக்கு எத்தனை சல்யூட் வேணாலும் அடிக்கலாம் சார். தப்பே கிடையாது. புகழ்ச்சி எனக்கு பிடிக்காது, அண்டர்ஸ்டாண்ட்? அந்த கொலை கேஸ்ல சிசிடிவில பதிவான அந்த டிவிடி இருக்குல்ல, அதை மறுபடியும் பார்க்கணும். அரேஞ்ச் பண்ணுங்க. இப்பவே அரேஞ்ச் பண்றேன் சார். எள்ளுன்னா எண்ணெயா நிக்கிறீங்க சார்? ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தா நீங்க ஏசி ஆயிடுவீங்க சார். நான் புகழ்ந்தா நீங்களும் புகழணுமா? ஓபன் பண்ணுங்க. ஒரு லாக்கப் ஓப்பன்ல தான் சார் இருக்கு. ஃபைல ஓபன் பண்ணியா? அதுவா? ஓகே ஓகே சார். யாரோ ரோட்ல போறவன் சார். கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணிட்டு வரப்போ வேடிக்கை பார்க்கறான் சார். ஸ்லோ பண்ணி அவனுக்கு ஜூம் போங்க. அன்னைக்கு பார்க்கறப்ப இவனை பார்த்தமே சார்.
எவனோ வேடிக்கை பார்க்கறான்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. என் வார்த்தை என்ன வேத வாக்கா? மாத்தவே முடியாதா? நாம சொன்னதுக்கு எதிரா நாமளே பேசணும், சிந்திக்கணும். அப்பதான் உண்மை வரும். ஒரு போலீஸ்காரனோட குணமே அதான். சூப்பர் சார், நான் தான் சொன்னேனே சார். இவனுக்கு நல்லா ஜூம் போங்க, அப்படியே ஃபேஸுக்கு போங்க. இவன் முகத்துல இருக்கிற எக்ஸ்பிரஷனை பாத்தீங்களா? நல்லவேளை நான் மாட்டல, இவன் மாட்டினா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு ஒரு திருப்தி அவன் முகத்துல தெரியுதுல. கவனிச்சிங்களா? எனக்கு இவன் சாதாரணமா வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் சார் தெரிஞ்சுது. ஆனா ஐயா நீங்க சொன்ன பிறகுதான் நீங்க சொல்ற மாதிரி தான் அவன் இருக்கிற மாதிரி தெரியுது சார். இவன் யாரு, அந்த நேரத்துல எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரியணுமே. இதெல்லாம் இப்ப ரொம்ப ஈஸிங்க ஐயா. பைக் இருக்கு, அவன் ஃபேஸ் நல்லா தெரியுது. கம்ப்யூட்டர் செக்ஷன்ல ஒரு காப்பி கொடுத்தோம்னா அட்ரஸோட தெளிவா சொல்லிடுவாங்க சார். வெரி குட், அதை உடனே செய்யுங்க. என்ன ஏட்டையா? உங்க முகமே சொல்லுதுங்க சார். என்ன உண்மையான குற்றவாளியை நீங்க கண்டுபிடிப்பீங்க. நீங்க இருக்கிற ஸ்டேஷன்ல நான் வேலை செய்யறது பெருமையா இருக்கு அப்படிதானே சொல்ல போறீங்க? யோ போய் வேலையை பாருயா. சாரி சார். கௌதம் நல்லவன், அவன் கொலை பண்ணலன்னு முடிவு எடுத்துக்கிட்டு இந்த கேஸை மூவ் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.